ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறவரு சுபாஷ். அவர் வேர்ல்ட் ஆக்ஷன் ஃபவுண்டேஷனோட ஃபவுண்டர். எனக்கு தெரிஞ்சு அவரு ஸ்ரீலங்கால நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவரோட லைஃப் ஜேர்னியை தான் இப்ப நம்மளுக்கு ஷேர் பண்ண போறாரு. ஹாய் சுபாஷ், ஹவ் ஆர் யூ? ஹாய் ஹாய் வணக்கம் வணக்கம் வணக்கம். வெரி குட், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நைஸ் சீயிங். நல்லா இருக்கேன். சொல்லுங்க சுபாஷ், இந்த வேர்ல்ட் ஆக்ஷன் ஃபவுண்டேஷனுக்கு ஃபவுண்டரா இருந்து நிறைய ஸ்ரீலங்கா பீப்புளுக்கு நீங்க ஹெல்ப் பண்றத நான் நேரடியா பார்த்திருக்கேன். நான் ஈவெண்ட்லாம் பார்த்திருக்கேன். சோ அது எப்படி நீங்க உங்க லைஃப் ஜேர்னி கம்ப்ளீட்டா சின்ன வயசுல இருந்து இந்த லெவலுக்கு நீங்க எப்படி வந்திருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஸ்ரீலங்கால தான். ஸ்ரீலங்கால தமிழ் மக்கள் எல்லா இடமும் இருக்கிறாங்க. நான் பிறந்த சென்ட்ரல் ப்ராவின்ஸ்ல நுவரெலியான்னு ஒரு ஊர் ஒண்ணு. நுவரெலியா பாத்தீங்கன்னா சரௌண்டட் பை மவுண்டன்ஸ். அதை வெள்ளைக்காரங்க தோஸ் டேஸ் சொல்லுவாங்க, இங்கிலாந்துக்காரங்க எல்லாம் சொல்லுவாங்க இட்ஸ் லிட்டில் இங்கிலாந்து சொல்லுவாங்க. தட்ஸ் ஹவ் இட் இஸ். லாட் ஆஃப் கல்ஃப் கோஸ்ட் and then surrounded by mountains, all beautiful tea estate parks. அந்த மாதிரி அற்புதமா இருக்கும். So it was one of the beautiful places in Sri Lanka. It's a tourist destination. So that's where I born and brought up. அங்க பிறந்து வளர்ந்து அங்கதான் படிச்சது எல்லாமே. அண்ட் தென் 83ல பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால ஒரு பெரிய ரயட்ஸ் நடந்தது. ஸோ அதோட என்னோட எஜுகேஷனா ஸ்டாப் ஆயிடுச்சு. ஐ வாண்ட் டு ஸ்டடி ஹை ஸ்கூல். அண்ட் தென் அங்க சேஃப்டி இல்ல. ரெண்டாவது ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி இட் வாஸ் வெரி ஒரு கேள்விக்குரிய அந்த சந்தர்ப்பத்துல தான் ஒரு பிக் பாப்புலேஷன் ஸ்ரீலங்கால எல்லாமே வெளிநாடுக்கு போக ஆரம்பிச்சாங்க. யூரோப்புக்கு, கனடாக்கு, யூஎஸ்க்கு தானே. ஓகே, உங்களுக்கு அப்ப என்ன ஏஜ் இருந்தது? I'm 22 at the time. Yeah. Okay, 22. Okay. So அந்த டைம் சரி நானும் ரைட் ஃபாரின் போயிடலாம் சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு it took quite a bit time. ஏன்னா எனக்கு அந்த டைம்ல பாத்தீங்கன்னா எனக்கு வெளிநாட்டுல எனக்கு தெரிஞ்சவங்களோ இல்ல ஃப்ரெண்ட்ஸோ இல்லைன்னா ரிலேட்டிவ் சப்போர்ட் யாரும் இல்லாதனால I have to try everything. நானே தான் அதை முயற்சி பண்ணி வர வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. It was very difficult. But it took quite a bit time. நான் இங்க கனடா 1990ல வந்தேன். நான் கனடா கிட்ட. Oh, okay. So 1990ல then I started my journey in Canada. Sri Lanka after school my father had a small business Colombo. Father I was with him. அவரோட பார்த்துட்டு. And then 1990 டொரண்டோல I came to actually Halifax தான் வந்தேன். Halifax then அங்க இருந்து then I moved to Toronto. Oh, okay. So வந்த உடனே என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? வந்தோடனே I just want to talk to you a little bit about how I got here. ஏன்னா நிறைய பேருக்கு கொஸ்டின் இருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி எல்லாம் கனடாக்கு வராங்க. What happened from 84 to 90 I want to move to Canada. So I tried visa ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும் those days. Then most of the people எப்படி வருவான்னு சொன்னாக்க there are people that help move. ஒரு காசு வாங்கி ஆட்களுக்கு எல்லாம் விசா போட்டு கொடுப்பான். இல்லைன்னா that's how like big migrant come here, right? But those days we have no idea எப்படி பண்ணணும்னு கூட தெரியாது. So we have to go to an agent. அவரு he got some money from me. அப்புறம் அவர் அப்படியே போன் பண்ண ஆன்சர் பண்ண மாட்டாரு. அதெல்லாம் எல்லாம் and then அதுல அப்படி ஒரு 1-2 years and then we found another person and he looks very promising. He said no I will make sure that you get to America. அப்படி சொல்லி அவரும் பணம் வாங்கி கடைசியா ஏர்போர்ட் ஃபிளைட் கூட காட்டல. So we lost the money. Right? So finally third time you know past failure. அது பிறகு தனியா ஒரு சரியான ஒரு ஆளை கண்டுபிடிச்சு ஃபில்டர் பண்ணி அவர் மூலமா தான் I able to get come to Canada. So okay. அந்த மாதிரி தான் அதுவும் எப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னாக்க இப்ப கனடாவுக்கு பாத்தீங்கன்னா இப்ப அப்ப இருந்து கூட நிறைய பேர் they won't really get the Canada visa. They might get சொல்லுங்களே ஒரு கரிபியன் விசா கிடைக்கும், இல்லைன்னா யூஎஸ், இல்லைன்னா மெக்சிகோ, அந்த மாதிரி வேற வேற நாடுகள் அங்க இருந்தா லேண்ட் வழியாலாம் ரொம்ப சிரமத்துக்கு மத்தியில தான் கனடாக்குள்ளே சேரணும். ஈவன் இப்பயே பாத்தீங்கன்னா கூட ஈவன் now I see it in the BBC yesterday, huge migrant moving from I think Africa to Europe. இப்ப லைக் that ஒரு சந்தர்ப்பங்களே பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாமே ஒரு ரிஸ்க் எடுத்தா வெளிநாட்டுக்கு வராங்க. அந்த மாதிரிதான் ஸ்ரீலங்கன்ஸ் கூட பாத்தீங்கன்னா 83 அந்த ரைட்ஸ், அதாவது காலங்காலமா ஸ்ரீலங்கால வயலன்ஸ் இருந்துதான் இருக்கு. தமிழ் பீப்புளுக்கு ரியலி ஒரு ஒரு மோசமான சூழ்நிலை வாழ்ந்து வந்தாங்க. அந்த சந்தர்ப்பத்துல 77ல ஆரம்பிச்ச மைக்ரன் தொடர்ந்து ஈவன் இப்போ கூட
நிறைய பேர் வெளிநாட்டு நோக்கி தான் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப 80s தான் ஒரு மேஸ் மைக்ரன்ட் வந்துச்சு. அப்ப அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி எல்லாம் கனடா அமெரிக்கா வர்றது ஈஸியா இருந்த சந்தர்ப்பங்கள். இப்ப ரொம்ப மைக்ரன்ட் வர வர எல்லாம் ஸ்ட்ரிக்ட் பண்ண பிறகுதான் எல்லாரும் வேற 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 ரூட்ல எப்படியாச்சும் வந்து சேர்ந்தா போதும், பிகாஸ் தே ஃபியர் ஃபார் லைஃப் வந்துடணும்னு சொல்லிதான் ஒவ்வொருத்தரும் இங்க வர ஆரம்பிச்சாங்க. ஸோ மைன் வாஸ் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து the agent that I was been sent it to, அவர் வந்து எனக்கு ஆக்சுவலி he got me a Cuba visa தான் எனக்கு போட்டு கொடுத்திருந்தாரு. And then the way கிளம்புல இருந்து சொன்னாரு, here's your ticket, நீங்க வந்து ரஷ்யா தான் போவோம் இந்த ஃபிளைட், ஏரோ ஃபிளைட். அங்க இருந்து the flight will go to Gander, கியூபாவுக்கு போற வழியில கேண்டர்ல ஃபியூலுக்கு நிப்பாட்டுவாங்க. So that's where your destination. You have to get down there and then you have to tell your story and claim refugee. அப்படிதான் எனக்கு சொல்லி கொடுத்தேன். So I did the same way. கிளம்புல இருந்து மாஸ்கோல இருந்து கியூபா போற ஃபிளைட்ல வந்து then got out in Gander, Newfoundland இறங்கி அங்க இருந்து I claimed the refugee status ஏர்போர்ட்ல claim பண்ணி. I was there about a week. Halifaxல இருந்தேன். And then அவங்க கேட்டாங்க எங்க போகணும், நான் சொன்னேன் I want to go to Toronto. And then those are I've been welcomed very nicely and ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க those days. Oh, great. And then they get me a ticket and Canada வந்து Toronto வந்து I think 1990 May I believe May 17th. Okay. Toronto வந்து சேர்ந்தேன். So it was a beautiful or fearful excitement journey with a lot of hope and faith. அதே மாதிரி came here and got a good job, business, அப்படியே லைஃப் இந்த அளவுக்கு வந்துடும். ஓகே. வந்தோடனே வந்து இப்ப என்ன ஜாப் பண்ணீங்க இங்க? வந்தோடனே வந்து those days 90ல வந்து கொஞ்சம் ஜாப் எடுக்கல, கொஞ்சம் சிரமமா தான் இருந்துச்சு. It was recession time. But I always believe I don't quit. So அதனால எப்படியும் ஜாப் எடுத்துடலாம்னு சொல்லி நம்பிக்கை இருக்கும். ஸோ வி ஜஸ்ட் வாக்கிங். நான் என்னோட ஒரு தெரிஞ்ச நண்பர் தான் ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. ஸோ ஐ வாஸ் ஸ்டேயிங் தேர். இருந்துட்டு வி ஜஸ்ட் காலையிலே நடந்து போய் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனி, ஃபேக்டரிஸ், ரெஸ்டாரண்ட் எல்லாம் போடுவாங்க ஹெல்ப் வாண்டடும் இல்லாத நோ வேகன்சி தான் இருக்கும். அப்படியே நோ வேகன்சி இருந்தாலும் கூட ஐ ஸ்டில் கோ தேர். ஐ கோ தேர், இஸ் தேர் எனி ஜாப் தட் ஐ கேன் டு அப்படின்னு பேசி தென் நான் ட்ரை பண்ண சேம் டே ஒரு கம்பெனி ஷேட் மேரிக்னு சொல்லி எடிஸ்டோன் ரோட்ல இருக்கு, ஜேன் அண்ட் நார்த் யோர்க். It was a blind manufacturing company. So they manufacture custom made blinds. They hire me right away. So listen, okay, you come and show me your work and so did it. For assembling this factory. So they hired me and that's where I know the first job, Shermatic, 1990. Then I was working there for about for 8 months work பண்ணிட்டு அப்படியே then எனக்கு finance this இருந்தபடியா I need to have more கொஞ்சம் காசு தேவைப்பட்டபடி I got another job. So I had 2 jobs. Morning 8 to 4 I work for Shermatic. அப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா 4:30 to midnight I work for another same industry or blind factory. It's called Elite Blind, Concord. So I had 2 jobs for almost for 2 years. I had those jobs. 2 years பண்ணிட்டு then what I did is இதே நான் ஏன் பிசினஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு I quit daytime job. Equipment I keep the nighttime job. Daytime la I started buying blinds from the same company and then I put small advertisement la panni flyer la potu advertisement la panni I started my business. Na work panna company la blinds la vaangi வெளியில போய் custom blinds order பண்ணி install பண்ணி I started that. I bought a car and I started that. So then it got really busy and I quit even night time job எல்லாம் முடிச்சுட்டு இதே full time பண்ணி at one point I had almost I started a small factory. நம்மளே பண்ணலாமே manufacturing சொல்லிட்டு on somewhere in North York on Steeles Avenue. I started a company and அப்படியே at one point I think it's 1994ல almost ஒரு 30 பேர் என்கிட்ட வேலை பார்த்தா ஒரு 3-4 சேல்ஸ் ரெப் இன்ஸ்டாலர் எல்லாம் வச்சு பெரிய அளவுல இந்த பிளைண்ட்ஸ் பிசினஸ் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, சோ இன்னமும் அது ரன் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல அது நான் வந்து நான் 92ல இருந்து 96 வரைக்கும் பண்ணிட்டு எனக்கு ஆல்வேஸ் ஐ அம் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் மூவிஸ் மியூசிக், சரி, ஷோஸ் இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆர்வம் இருந்தபடி என்ன பண்ணேனாக்க 96ல வந்து I started the movie theater. I think 95 that's in the Gerrard Street.
ஆ 95 ஜெராட் ஸ்ட்ரீட்ல வந்து அப்போ வந்து அது லிட்டில் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஆமா. ஆல் தோஸ் இந்தியன் ரெஸ்டாரண்ட், ஸ்ரீலங்கன் ஃபுட், ஓகே. க்ளோதிங், ஆ, ஜுவல்லரிஸ் ஆ. எல்லாமே ஜெராட் ஸ்ட்ரீட் தான் இருக்கும். ஸோ அங்க ஒரு தியேட்டர் இருந்தது, இந்தியா தியேட்டர், 500 சீட்ஸ். ஸோ அந்த தியேட்டர் எடுத்து ஃப்ரம் 95 to 2001 வரைக்கும் ஐ வாஸ் ரன்னிங் த மூவி தியேட்டர் இன் ஜெராட் ஸ்ட்ரீட். வாவ்! ஓகே. அப்ப பாத்தீங்கன்னா இப்ப பெரிய பெரிய படங்கள் பூவேலி, அப்புறம் சொல்லாமலே, ம். துள்ளி திருந்த காலம், காதலா காதலா, லவ் டுடே, அந்த மாதிரி நிறைய பிளாக் பாஸ்டர் படங்கள், உயிரோடு உயிராக நிறைய ம்ஹ்ம். release இப்ப அந்த பண்ணாங்க. தியேட்டர் இருக்கா? இப்போ வந்து இல்ல, நான் 2002 தான் நான் கடைசியா அந்த காதலா காதலா படம் ஓடினதோட தியேட்டர் வந்து ஐ கிவ் இட் பேக். என்னன்னா அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா லாட் ஆஃப் டிவிடிஸ், விசிடி ப்ராப்ளம், அப்பதான் மூவி எல்லாம் வர ஆரம்பிச்சது, விசிடி, டிவிடி, all ஓ! big screen, home theater. People start not to go to theater, and ஓகே. too many theater also. இந்தியால அப்போது ஒரு மூவி ஸ்ட்ரைக் நடந்துச்சு அந்த ம். பீரியட்ல. ஸோ மூவி ம்ஹ்ம். எல்லாம் இல்லாம இருக்கும், பிரைஸ் ஜாஸ்தி. ஸோ the business wasn't doing well. இப்போ மாதிரி கிடையாது ஓகே. அந்த ஓகே. 2001. ஆ. ஸோ ஐ க்ளோஸ் அந்த தியேட்டர், அப்படியே ஐ க்ளோஸ் தான். அதுக்கு பிறகு அந்த ம். தியேட்டர் வந்து என்ன பண்ணானாக்க, nobody bought the theater after. Now it's become ஒரு ரெசிடென்ஸ் யூனிட் மாதிரி, அது அபார்ட்மெண்ட் மாதிரி ஓ! கட்டிட்டாங்க. ஸோ there's no more. After I left, தியேட்டரே கிடையாது ஜெராட் ஸ்ட்ரீட்ல. ஆமா. நான் பார்த்தது இல்ல. அதான் கேட்டேன். ஆமா. ஓகே. It was அதுக்கப்புறம்? it was a beautiful theater. அதாவது I had the theater and also a restaurant. ஸோ மக்கள் வருவாங்க, அதுல வந்து வீசல் ம். ஃபுட் எல்லாம் கிடைக்கும். ஸோ சாப்பிட்டுட்டு மூவி எல்லாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வீக்கெண்ட் வாக் பண்ணி போய் எல்லாம் ஜாலியா. அது ஓகே. ஒரு நல்ல பீரியட், 95ல இருந்து 2002 வரைக்கும். ம். அதான் என்னோட முதல்ல தமிழ் மக்களோட ஆரம்பிச்ச பிசினஸ். எனக்கு ஓகே. 92 வந்து நான் ட்ரேப்பரி, பிளைண்ட்ஸ், கார்பெட் பிசினஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாம் எல்லாருமே இருப்பாங்க, எல்லா கம்யூனிட்டிக்கும் அந்த பிசினஸ் பண்ணிட்டு ம். இருந்தேன். ம். இப்ப 95ல இருந்து 2001 வரைக்கும் தான் அந்த தமிழ் அந்த இண்டஸ்ட்ரியில மூவி தியேட்டருக்கு போனபடியா ஓகே. நிறைய தமிழ் மக்களோட பழகுற பழக்கம். சந்தர்ப்பம். ம். அதே மாதிரி அந்த டைம்ல பாத்தீங்கன்னா டைரக்டா சென்னையில போய் தான் மூவி எல்லாம் வாங்குறது. அப்போ வந்து மிஸ்டர் கே பாலச்சந்தர் அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறேன். அந்த ம்ஹ்ம். சன்னின்ல புஷ்பா கந்தசாமி அவர் என்ன ட்ரீட் ம். பண்ணி துளித்திருந்த காலம் டைரக்டா அவரோட ம்ஹ்ம். வீட்டிலேயே போய் நெகோஷியேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ம். ஒரு தாயின் சபதம் அந்த டைம்ல அந்த டி ம். ராஜேந்தர் ம். பண்ணாரு. ம். ஆமா தெரியும். அவரோட தொடர்பு கிடைச்சது. அந்த ம். மாதிரி அந்த அந்த ஈவன் ஐ மெட் சூர்யா, ம்ஹ்ம். விஜயன், அந்த அந்த அப்பதான் தோஸ் ரைசிங் ஸ்டார்ஸ் தோஸ். ஓகே. ஓகே. அப்ப இருந்து அவங்களோட தொடர்பு இருந்துச்சு. என்னன்னா அவங்களோட மூவி எல்லாம் இங்க ரிலீஸ் பண்ண முடியும். ஓ இன்ட்ரெஸ்டிங். ஓகே. அண்ட் தென் அந்த மூவி தியேட்டருக்கு முடிஞ்சதோட ஐ ஸ்டார்டட் கேஸ் ஸ்டேஷன் வச்சிருந்தேன். ம். வேற கேஸ் ஸ்டேஷன் இட்ஸ் இன் ஸ்மால் நோ பிராண்ட் ஸ்டேஷன் இன் மவுண்ட் ஃபாரஸ்ட். ம்ஹ்ம். அப்படி அவுட் ஆஃப் டவுன் ஸ்டேஷன் வச்சிருந்த வாக்கில் தென் ஐ காட் இன்டு த ட்ரேடிங் ஃபீல்ட்ல கொஞ்சம் ஆர்வம் வந்து அதை நான் படிக்க ஆரம்பிச்சேன். ம்ஹ்ம். தென் இப்போ டவ் ஜோன்ஸ், நாஸ்டாக், கோல்ட் இண்டெக்ஸ், இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் கத்துட்டு அது இப்போ இன்னும் கூட பண்ணிட்டு தான் இருக்கு. அது இப்போ லாஸ்ட் ஓகே. அது ஒரு 20 years-ஆவே ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எவ்ரிடே ஒரு காலையில ஒரு 2-3 hours ஐ லுக் அட் த மார்க்கெட் பண்ணி இந்த மாதிரி இண்டெக்ஸ் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். அதோட வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த ஸ்ரீலங்கால வந்து ஒரு தமிழ் மக்கள்ன்ற ரீதியில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இல்லைங்க. வடக்குல உள்ள ஒரு பிரச்சனை, கிழக்குல ஒரு பக்கம், ஓவரால் எல்லாருமே ஒரு விதமான வகையில we are going through some issues. அதுல வந்து யாருமே இது வரைக்கும் பெருசா ஒரு ஃபோக்கஸ் பண்ணாத ஏரியா பாத்தீங்கன்னு சொன்னாக்க அதுதான் அந்த அப் கண்ட்ரின்னு சொல்றது, மலையகம். அது ஸ்டில் பாத்தீங்கன்னு சொன்னாக்க 1823 தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இந்தியாவிலே ஒரு பஞ்சமான சூழ்நிலை 1823. அந்த டைம்ல வந்து என்ன பண்ணாங்கனாக்க அந்த பிரிட்டிஷ்காரங்க ரூலிங்ல இருக்கும்போது they want to ரப்பர், காஃபி, டீ எல்லாம் they want to introduce. அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா முதல்ல வந்து சைனீஸ்காரங்களை கொண்டு போலான்னு தான் பிளான் பண்ணி, அது சரிவர பட்சத்துல இந்தியால இருந்து தமிழ்நாட்டுல இருந்து ஆக்களை வந்து கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளை வந்து they took them to South Africa, Reunion, மலேசியா, சிங்கப்பூர், வெஸ்ட் இண்டீஸ் அப்படி கொண்டு போற பட்சத்துல இலங்கைக்கு வந்து லட்சக்கணக்கான மக்களை ஒப்பந்த கூலி தொழிலாளர்களாக பிரிட்டிஷ்காரங்க கப்பல்ல கூட்டு போனாங்க. கூட்டு போய் பாத்தீங்கன்னாக்க இந்தியால இருந்து அவங்க எல்லாம் ஆக்களை தேர்வு செய்யும் போதே எல்லாமே டிவைட் பண்ணப்பட்டாங்க. என்னன்னா
இப்போ ஒரு ஃபேமிலியில எல்லாரும் வந்தான்னு சொன்னாங்க, சில நேரம் ஏஜ் வரையா பிரிக்கும் போது சில நேரம் ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் ஒய்ஃப் ஒரு பக்கம்னு சொல்லி கப்பல்ல ஐயோ இலங்கையில இறங்கும் போது தே பின் டிஸ்பிளேஸ். அதே ஐயோ மாதிரி ஸ்ரீலங்கால இறங்கும் போது பாத்தீங்கன்னா அப்ப வந்து தேயிலை எல்லாம் கிடையாது, முழுக்க முழுக்க எல்லாமே ஒரு காடா தான் இருந்தது ஆ அந்த மலையகம்ன்றது. ஆ அப்ப ரயில் ரோட்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆ அப்ப என்ன பண்ணான்னு சொன்னா அங்கேயே வந்து டிஸ்பிளேஸ் பண்ணப்பட்டு தான் போனாங்க. அதுவும் இல்லாம லட்சக்கணக்கான மக்கள் வந்து அந்த குளிர்லயும் ம் அது இல்லாம அந்த காட்டுக்குள்ள நடந்து போகும்போது புலி கரடி யானை இந்த மாதிரி அனிமல்ஸோட இதுல வந்து ரொம்ப ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் பீன் கில்ட் தோஸ் டேஸ். ஐயோ 1923 இறந்து போய் தான் அந்த தேயிலை உருவாச்சு. இன்னைக்கு ஆ பாத்தீங்கன்னாக்க இலங்கைக்கு போற அநேகமா ஒரு 80 விதமான டூரிஸ்ட் வந்து ட்ரெயின்ல ம் போக விருப்பப்படுவாங்க. கொழும்புல இருந்து ம் கண்டி பதுல நானும் எல்லாம் ட்ரெயின்ல போவேன். இட் வாஸ் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் ஜேர்னி. அந்த ஓகே ரயில்வே போட்டது வந்து இந்த மாதிரி இந்தியால இருந்து போய் ஒப்பந்த கூலி தொழிலாளர் போன மலைய மக்கள்கிட்ட இந்த அழகான ரயில் பாதையை போட்டு இன்னைக்கு அந்த அழகான ஓ உருவாக்கி இன்னைக்கு வந்து ஒரு பெரிய இலங்கை வந்து இவ்வளவு ஒரு நல்ல நிலைமையில வாரத்துக்கு சிலோன் டீனா வெரி பாப்புலர். அந்த டீயை உருவாக்குன மக்கள் தான் இந்த இந்தியால இருந்து போன மலைய தமிழ் மக்கள். ஆனா ஓகே இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு 200 இயர்ஸ் ஆகுது. ம் 200 இயர்ஸ் ஆகியும் பாத்தீங்கன்னாக்க அவங்களோட வாழ்க்கை நிலைமை பாத்தீங்கன்னாக்க ஒரு 1823 எப்படி இருந்தாலும் அதே நிலைமையில தான் நிறைய மக்கள் இன்னும் இருக்காங்க. ஏன் they என்னன்னாக்க cannot அவங்களால வெளில வர முடியாதா அந்த இடத்துல இருந்து அதாவது வராங்க இப்ப எல்லாம் நிறைய பேர் படிச்சுட்டு நல்ல விதமா வராங்க. இருந்தாலும் ஆ, மெஜாரிட்டியான பீப்புளுக்கு வந்து ம், ரொம்ப பிஹைண்டா தான் இருக்கிறாங்க. என்னன்னாக்க அந்த பகுதியில தான் கூடுதலான சைல்ட் லேபர், ஸ்கூல் டிராப் அவுட், மேல் நியூட்ரிஷன், ம், ஏர்லி மேரேஜ் இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் வருது. என்னன்னாக்க அந்த கட்டமைப்பு பாத்தீங்கன்னு சொன்னாக்க அந்த காலத்துல 200 இயர்ஸ் வந்து அவங்கள வந்து ஒரு அடிமையல் மாதிரி தான் வச்சிருந்தாங்க. அப்ப ம், அதனால வந்து அவங்க வந்து மேக் ஷூர் பண்ணிட்டாங்க அவங்க இருக்கிற இடத்துக்கும் மெயின் ரோடுக்கும் ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் ஒன்று இருக்கும். அதே ஓ மாதிரி அங்க வந்து கிரேட் 5க்கு மேல ஸ்கூல் இருக்காது. ஆ அப்ப என்ன அது வந்து இன்னும் பெருசா மாறுபடல. இன்னும் நிறைய இடங்கள் வந்து அந்த மாதிரிதான் இருக்கனால ஆ பிளஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஃபைனான்ஸ் பிரச்சனை என்னன்னா ம் இது வருமானம் ரொம்ப குறையத்தான் அவங்களுக்கு எல்லாம் கிடைக்குது. ம் அதனால வந்து அவங்க கட்டாயமா வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்காங்க. அந்த ஃபேமிலியில பிள்ளை எல்லாம் கூட வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்காங்க ஜஸ்ட் சர்வைவல். இப்ப ம் அந்த கம்யூனிட்டிக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லிதான் இந்த வேர்ல்ட் ஆக்ஷன் ஃபவுண்டேஷனோட முழு ஃபோக்கஸ் என்னன்னா அந்த சமூகத்துல ஒரு மாற்றம் வரணும். அங்க உள்ளவங்கள நல்லா படிச்சு நல்லா வரணும். அதுக்கு ஏற்ற மாதிரிதான் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லி அப்ப நான் வேலை பார்த்துட்டு வரேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னு சொன்னாக்க இன்னைக்கு 200 இயர்ஸ் அவங்க அந்த மக்கள் அங்க இருந்தாலும் அவங்களுக்கு ம் வந்து இந்த இது வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் சொந்தமா ஒரு காணி கிடையாது, ஒரு சொந்த ம் வீடு இல்ல, அப்படி அவங்க ஏன் இருக்கிற வீட்டுக்கு அட்ரஸ் கூட கிடையாது. யூனோ ஏன் புரியல எனக்கு எப்படி அது அப்ப அவங்களுக்கு ரேஷன் கார்டு அது இது எதுவுமே கிடையாதா இல்ல அவங்க எல்லாமே அதாவது அவங்க ஸ்ரீலங்கன் பிரஜா உரிமையில அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் இருக்கு, எல்லா ம், உரிமையிலும் இருக்கு. ஆ இருந்தாலும் அவங்க வந்து ஒர்க் பண்றது வந்து ஒரு டீ எஸ்டேட்ல ஒர்க் பண்ணும்போது அங்க வந்து ம் அங்க வேலை செய்யறவங்களுக்குன்னு சொல்லி ஒரு குவார்டர்ஸ் மாதிரி அதை லய வீடு கொடுத்துருப்பாங்க. அது ம் சைஸே பாத்தீங்கன்னா ஒரு இல் பி ப்ராபலி நம்மட ஒரு பெட்ரூம் சைஸ் கூட இருக்காது அந்த என்டையர் வீடு. ஆ ஒரு 8x8 அந்த அளவு தான் இருக்கும். ஆ ஸோ தட்ஸ் வே அது லீவ் ஹீட் எல்லாமே அப்படிதான் இருக்கும். அதாவது ம் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா எடுங்க, வெஸ்ட் இண்டீஸ் எடுங்க, அங்க 200 இயர்ஸ்க்கு முன்னாடி போனவங்களாம் ஆஃப்டர் இப்ப எல்லாம் ஒரு நல்ல நிலைமையில இருக்காங்க. ஆனா இந்த ம் மலைய மக்கள் இலங்கையில வந்து என்னை ம் பொறுத்த வரைக்கும் ஒரு பேக்வேர்ட்ல தான் இருக்கிறாங்க. ம் ஸோ அது வந்து மக்களுக்கு போய் சேரணும். நீ பாருங்க இன்னைக்கு தமிழர்கள் உலகத்துல இல்லாத நாடே கிடையாது. சரி ஓகே இவ்வளோது இருக்குன்னா கவர்மெண்ட் அங்க என்ன பண்ணுது கவர்மெண்ட் எதுவுமே ஹெல்ப் பண்ணாதா அந்த மக்களுக்கு அதாவது இந்த எஸ்டேட் எல்லாமே வந்து கவர்மெண்ட் எஸ்டேட் பிரைவேட்லி லீஸ் பண்ணிருக்கிறாங்க. ஆ இது வந்து கவர்மெண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்க என்னை பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் ஐ வுட் சே பண்றது 10,000 தான் சொன்னேன். என்னன்னாக்க வந்து அவங்கள வந்து சரியான முறையில் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளா இருக்கட்டும், ரெஸ்பெக்டா இருக்கட்டும். இன்னொரு விஷயத்த பாத்தீங்கன்னா 1953ல ம் அதாவது 1948ல இலங்கை வந்து சுதந்திரம் அடைஞ்ச பிறகு ம் அந்த முத பதவிக்கு வந்தவர் சொன்னா இது வந்து ஒரு பௌத்த தேசம்னு சொல்லிட்டு ம் 1953ல வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க வித் இந்தியன் கவர்மெண்ட். அதாவது ம் மலைய மக்கள் எல்லாம் வந்து இங்க வந்து கூலி தொழிலாளர்கள் வந்தவங்க, அவங்களெல்லாம் ம் நீங்க திருப்பி எடுத்துக்கொள்ளுங்க, இப்பதான் ம் வெள்ளைக்காரன் போயிட்டான்னு சொல்லிட்டு ம் இலங்கையில பிறந்த ஆகலே சிட்டிசன்ஷிப்பை ரிப்பாப் ம் பண்ணிட்டு ம் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்களை திருப்பி இலங்கையில இருந்து டிபோர்ட் பண்ணாங்க இந்தியாவுக்கு. ஓ பண்ணாங்க ஆமா லட்சக்கணக்கான மக்களை டிபோர்ட் பண்ணாங்க. அப்ப சரி பாருங்க
23 வந்தோம். 1953 100 வருஷத்துக்கு பிறகு 120 ம், வருஷத்துக்கு பிறகு ம். எத்தனை ஜெனரேஷன் அங்க பிறந்தவங்க எல்லாம் பிடிச்சிட்டு போக பண்ணாங்க. ஆ, அதுல வந்து நிறைய பேர் வந்து அக்கா இலங்கையில இருப்பாங்க, அம்மா டிபோர்ட், தங்கச்சி இந்தியாவுக்கு டிபோர்ட் ஆயிருப்பாங்க, ஆ, ஹஸ்பண்ட் இங்க இருப்பாரு, வைஃப் அங்க டிபோர்ட் ஆகி, பிள்ளைகள் இந்தியால, அப்பா அம்மா இலங்கையில, அந்த ம், மாதிரி எல்லாம் நிறைய ஃபேமிலி எல்லாம் கூட பிரிஞ்சாங்க அந்த ம். டிபோர்ட் பண்ற சந்தர்ப்பத்துல. ஏன்னா அந்த டைம்ல வந்து சரியான முறையில ஐடென்டி கார்டோ இல்லைன்னா அவங்க பார். ஒரு டெக்னாலஜி இல்லாத சந்தர்ப்பத்துல ஆ, ஆ. யாரெல்லாம் கிடப்பாங்களோ அவங்களெல்லாம் டிபோர்ட் பண்ண. அதாவது மலைய மக்கள் எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில வந்து அந்த மாதிரி அந்த ரயில்வே பாதை அமைச்சாங்களோ ஆ, அதே ரயில்ல தான் அவங்கள ஏத்தி, அதாவது மலையத்தின் ஒரு ஓகே. ஸ்டேட்ல தான் அவங்கள ஏத்தி ஆ. அந்த அந்த ட்ரெயினுக்கே பேர் வச்சாங்க ஒப்பாரி கோச்சின்னு சொல்லி. ஏன்னா அதுல போறவங்களும் ஐயோ! அழுது தான் போவாங்க. அட கடவுளே! ஆ. அஹ் அப்படி அந்த அளவுக்கு ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சொரோ லைஃப் ஸ்டைல் தான் இந்த மாதிரி இந்திய மலைய தமிழர்களுக்கு இலங்கையில இதுவரைக்கும் இன்னை வரைக்கும் they facing the same issues. இப்ப எவ்ளோ பேர் இருப்பாங்க அந்த இடத்துல இப்போ? இப்ப வந்து அதாவது எஸ்டேட்ல தொழிலாளர்களா கிட்டத்தட்ட ஒரு ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் பேருக்குள்ளதான் இருக்கிறாங்க. பட் ஆ. ஓவரால் பாத்தீங்கன்னா மலைய மக்கள் எல்லா இடமும் இருக்கிறாங்க. கொழும்புல இருக்காங்க, ஜெஃப்னால இருக்காங்க, பெட்டிக்லோல, முழு இலங்கையில எல்லா இடமும் பறந்து வாழ்றாங்க. ஆனால் ம். வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த எஸ்டேட்ல வேலை செய்யறோட வாழ்க்கையை பார்த்தா இட்ஸ் வெரி வெரி பெயின்ஃபுல். அதாவது ஒவ்வொரு நம்ம 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 இன்னைக்கு என்ஜாய் பண்ண குடிக்கிற இல்ல டீ இருக்குல்ல, ஒவ்வொரு அந்த கப்போட பின்ன பிஹைண்ட் த கப் ஆஃப் த டீ ஒரு ஒரு அவங்களோட ஸ்வெட் அண்ட் பிளட் தான் இருக்கு. அந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டபடியா தான் அந்த டீயே நமக்கு வருது, சிலோன் டீயே. அதுமாதிரி பாத்தீங்கன்னா இது ஸ்ரீலங்கால வந்து இப்ப எப்பவுமே ஃபாரின் இன்கத்தை தான் அவன் நம்பி இருக்க நாடு ஒன்று, ரைட்? ம், ம், முதல்ல வந்து எக்ஸ்போர்ட் தான் பிகஸ்ட் இன்கம் இருந்துச்சு அவங்களுக்கு, டீ. ம், ம், அதாவது இப்ப இவ்வளவு காலமா டீ இஸ் த நம்பர் ஒன் இன்கம் ஃபார் ம், ம், ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட். ம், அதுக்கப்புறம் தான் காஃபி, ஜெம்ஸ் அண்ட் ம், தென் டூரிசம், ஃபாரின் ரெமிட்டன்ஸ் அப்படிலாம் வந்தது. டீ தான் நம்பர் ம், ஒன் ஆகுது. இப்போ வந்து டீ வந்து 4வது இடத்துக்கு போயிடுதுன்னா ம், ஃபாரின் ரெமிட்டன்ஸ் அப்புறம் டூரிசம் ம், இதெல்லாம் டெவலப் பண்ணி கவர்மெண்ட்ஸ்ல டெவலப் பண்ணது. டீ 4வது ம், போனா கூட ம். அந்த டீனாலதான் இலங்கையே இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா இருந்தது. அது ஒண்ணு. இது ரொம்ப ஒரு கவலைக்குரிய விடயம் என்னன்னாக்க வந்து அரசாங்கம் வந்து கண்டிப்பா பெரிய அளவுக்கு இந்த மக்களுக்கு மாற்றம் வருது செய்யற மாதிரி இல்லை. ஏன்னா இது இவ்வளவு நாள் இருக்கிறாங்க, எவ்வளவு ம், போராட்டம் பண்ணிட்டாங்க, எவ்வளவு ம். கேட்டு பார்த்துட்டாங்க. இது வரைக்கும் அவங்களுக்கு பேசிக் சேலரி கூட்டுறதுக்கு கூட ரொம்ப சிரமத்துக்கு மத்தியில இருப்பாங்க. ஒரு பேசிக் சேலரியே ரொம்ப குறைஞ்ச ஒரு சேலரில தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. தான் வேலைக்கு போகிறோம் நாங்கள். இந்த மழையிலையும் தண்ணியிலையும் போய் வேலை செஞ்சு தான் அன்னன்னைக்கு சாப்பிடணும். எங்களுக்கு சரியான கஷ்டமாக இருக்குது. பிள்ளைகளுக்கு சரியான அட்டை கடையில் போயிட்டு தான் பிள்ளைகளுக்கு வேலை செஞ்சு சாப்பாடு வந்து சாமான் வாங்க கூட சல்லி இல்லை. அதனால தான் நாட்டுக்கு இவ்வளோ மழையில் வேலைக்கு போகிறோம். இப்ப அவங்களுக்கு அன்றாட வேலை செய்யறவங்களுக்கு ஒழுங்கான சம்பளம் இல்லாத பட்சத்துல அவங்களுக்கு ம், என்னென்ன சொந்த காணி, சொந்த வீடு எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வரும். அதனால வந்து இது இது ஒரு போராட்டமான வாழ்க்கை தான். ஆனா அட்லீஸ்ட் இப்போ உள்ளவங்க எல்லாம் படிக்க வச்சிட்டோம்னாக்க they can get a better job and ம், நல்ல ஒரு லைஃப் வந்துடும் இல்லையா? ஸோ அதனால இப்போ உள்ளவங்க ரொம்ப அவேர்னஸ் தான் இருக்கிறாங்க. எஸ், நம்ம ம். படிக்கணும், படிச்சாதான் நல்ல வாழ்க்கை வரும்னு சொல்லி கிட்ஸ் எல்லாம் they want to study. ஓகே. சரி. இப்போ வந்து ஸ்கூல் அந்த 5 கிரேட் வரையிலும் தான் ஸ்கூல் இருக்குன்னு சொன்னீங்களே. இப்போ வந்து ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்காங்க. இப்போ வந்துருச்சா? எல்லாம் இருக்கு. இப்ப வந்திருக்கு. அதாவது எல்லா எஸ்டேட்டுக்கும் இல்லாட்டியும் கூட ம். கூடுதலான எஸ்டேட் வந்து இல்லைன்னா அவங்க வந்து இப்ப கிரேட் 5 வரைக்கும் போயிட்டு தொடர்ந்து படிக்கிறாங்க. இப்ப முன்னையோட படிக்கிற கிரவுட் கூடி இருக்கு. ஓகே. தே ஆர் ஸ்டடிங். ஆனா நடந்து தான் போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றாங்க, சில நேரம் வந்து அவங்களோட ம். வீட்டுல இருந்து மெயின் ரோடுக்கே 5 கிலோமீட்டர் நடக்கணும் ஆ. சில estate. ஓகே. அதுல இருந்து அப்படியெல்லாம் ரொம்ப சிரமத்துக்கு மத்தி தான் போகணுமே தவிர இட்ஸ் நாட் லைக் இங்கே உள்ள லக்ஸரிஸ் எல்லாம் கிடையாது. தே ஹேவ் டு ரியலி ஒரு ம். சஃபரிங் எல்லாம் தாண்டி தான் அவங்க படிக்கணும். ஓகே. It is a very but that's where the TS, that's my grandmother, my mother from the tea estate தான். அவங்க ம். இந்தியால இருந்து போன இதுலதான். அப்போ ம்ஹ்ம். then I thought okay, நம்ம கனடால இருக்கோம், we know so many people. I ம். I go to Sri Lanka very often. ம்ஹ்ம். இப்போ வந்து இப்ப நம்மளே இதை வந்து முன்னெடுத்து செய்யாட்டி ம். who else gonna do it? I ம். come from that community ம். and I see the pain and the suffering. அப்ப ம். அவங்களுக்கு வந்து சரி நம்மளால முடிஞ்சது சரி பண்ணலாம், சின்ன வய பண்ணலாம்னு சொல்லிதான் ம். அந்த வேர்ல்ட் ஆக்ஷன் ஆரம்பிச்சு நான் இப்ப படிக்க வச்சுட்டு இருக்கேன். அதுவும் இல்லாம எனக்கு ஒரு ரொம்ப நாள் ட்ரீம் ஒன்று என்னன்னாக்க
அந்த அட்லீஸ்ட் ஒரு எஸ்டேட்னாலும் அட்லீஸ்ட் அந்த என்டையர் ஸ்ரீலங்கால வந்து ஒரு டீ எஸ்டேட் ஆச்சு எடுத்து ஒரு ஒரு தன்னிறைவா இருக்கணும். அதாவது அந்த எஸ்டேட் எல்லாருக்கும் சொந்த வீடு, சொந்த காணி, அப்புறம் எல்லாரும் படிக்கணும், ஒரு கம்யூனிட்டி சென்டர், ஒரு லைப்ரரி. அப்புறம் வந்து ஈவன் பாத்தீங்கன்னா அங்க வந்து இப்ப அந்த டீ பிளக்கர்ஸ், இந்த தேயிலை கொழுந்து எடுக்கிறவங்க அவ வந்து மழையா இருந்தாலும் வெயிலா இருந்தாலும் எனி ரிகார்டிங் எனி கிளைமேட் தே ஹேவ் டு கோ டு ஒர்க். ஏன்னா வேலைக்கு போனா தான் அவங்களுக்கு வேலைக்கு போயிடுவாங்க. வேலைக்கு போயிட்டு அவன் இந்த லஞ்ச் சாப்பிடுற நேரம் பாத்தீங்கன்னா ரோட்ல உட்கார்ந்து தான் சாப்பிடுவாங்க. இந்த ஃப்ளோர், ஏன்னா அது ஃபுட் எல்லாம் கோல்டா இருக்கும். பட் ஸ்டில் அதுலதான் உட்கார்ந்து சாப்பிட்டு திருப்பி வேலைக்கு போவாங்க. ஈவன் அவங்களுக்கு ஈவன் ஒரு சொல்லுங்களேன், ஒரு ஹாட் வாட்டரா இருக்கட்டும், ஒரு ஒரு சேஞ்சிங் பண்றது கூட அவளுக்கு வந்து ஒரு ரெஸ்ட் ஏரியா கிடையாது அந்த மவுண்டன்ஸ், இந்த டீ மவுண்டன்ல. அப்ப நான் பிளான் பண்ணிருக்கேன் ஒரு எஸ்டேட் எடுத்து அட்லீஸ்ட் அந்த எஸ்டேட்லனாலும் ஒரு ரெஸ்டிங் ஏரியா, அவங்கள வந்து ஒரு டிக்டேட்டியா உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு ஒரு ஏரியா ஒன்று பண்ணி கொடுக்கணும். ஒரு கம்யூனிட்டி சென்டர் பண்ணி அவளுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும், ஒரு ஹோப் கொடுக்கணும். தென் இந்த மாதிரி இங்க இருந்து ஒரு சொல்லுங்களே ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ஆரம்பிச்சு கம்ப்யூட்டர் படிப்பிக்கலாம். There are many ways we can do it. So I started to work in it. நீங்க சமீபத்துல கேள்விப்பட்டீங்க. இப்போ உங்களோட இந்த ஆர்கனைசேஷன் எப்ப நீங்க ஆரம்பிச்சீங்க, என்னெல்லாம் அதுல நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இது வந்து ஆரம்பிச்சது 3 years ago, 2022ல. ஓகே. about 21ல ஆரம்பிச்சது. இதுல கரண்ட்லி வந்து ஐம் ஒன்லி ஹெல்பிங் ஒரு 300 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மந்த்லி படிக்கிறதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவாரு. மந்த்லி ஒரு 300 ஸ்டூடெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுவாரு. அது இல்லாம இப்ப லாஸ்ட் அந்த கோவிட் டைம்ல நான் ஸ்ரீலங்கால ஒரு 1 year I was in ஸ்ரீலங்கா. கோவிட் டைம் அங்கதான் இருந்தேன். அங்க அந்த டைம்ல வந்து ஸ்னோ டீசல் பெட்ரோல் இல்ல, ரொம்ப ஸ்ட்ரகிளிங் இருந்த டைம்ல அங்க வந்து நான் என்ன பண்ணேனாக்க ஐ ஸ்டார்ட் சேடி இன் ஸ்ரீலங்கா கால் லங்கா விஷன் ஆக்ஷன் ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சு. நான் என்ன பண்ணேன், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 பீப்புள் ஹயர் பண்ணி ஐ டிட் சர்வே. அதாவது மலையத்துல உள்ள ஒவ்வொரு வீடு வீடா போய் நான் சர்வே பண்ணோம், என்ன ரீசனுக்காக வேண்டி மக்கள் என்ன பண்ணலாம் சொல்லி விட ஒரு பேஸ் லைன் சர்வே பண்ணிருக்கோம். அதுல வந்து அவங்க எது வரைக்கும் படிச்சிருக்காங்க, எத்தனை பேர் வீட்டுல இருக்காங்க, அந்த வீட்டுல உள்ளவங்க யாரும் மிடில் ஈஸ்ட்ல வேலை பாக்குறாங்களா, இல்லைன்னா அண்டர் 16 களம்புல வீட்டு வேலை செய்யறாங்களா, what they are facing, அப்படி எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சேட் ஸ்டோரியா தான் நமக்கு இருந்துச்சு. நம்ம ஈவன் நம்ம சர்வே பண்ண போற ஸ்டாஃபே கூட ஈவினிங் ஆபீஸ் வரும்போது ரொம்ப மென்டலி ட்ரெயினா தான் வருவாங்க. அந்த அளவுக்கு they hear sorrows, right? சோ கதை வந்து அந்த அளவுக்கு அவங்களே ஒரு மென்டலி அப்செட்டா வந்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தோம்னா லைக் இதை எப்படியாச்சும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், ரைட்? அப்படின்னு சொல்ற ஒரு வேகத்துலதான் இது ஆரம்பிச்சது. அந்த கோவிட் டைம்ல நான் பார்த்தேன் நிறைய ஃபுட் ப்ராப்ளம்லாம் இருந்தனால நம்ம வந்து ஒரு 4-inch ப்ரோக்ராம் ஆரம்பிச்சோம். அதாவது ரொம்ப லோ காஸ்ட் கஞ்சி தான். அது வந்து லெஸ் தென் $1 கூட வராது, ஒரு 2-3 பேருக்கு கொடுக்கறதுக்கு. அது ஸ்டார்ட் பண்ணி நியாயமான பேருக்கு அதை நான் கொஞ்ச நாள் கொடுத்துட்டு வந்தோம். அது இல்லாம இது மீல்ஸ் ஃபார் மைண்ட் சொல்லி ஒரு ப்ரோக்ராம், ஒரு இன்னொரு யூஎஸ் டோனரோட சப்போர்ட்டோட அதை ஆரம்பிச்சோம். அந்த மாதிரி ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன், அப்புறம் க்ளோதிங் டிரைவ், அண்ட் தென் ஸ்கூல் புக்ஸ் லைப்ரரிக்கு அதெல்லாம் பிளட் டொனேஷன் ஸ்ரீலங்கா நிறைய அரேஞ்ச் பண்ணோம். அந்த மாதிரி டைம் டு டைம் இப்ப ஆக்டிவா பண்ணிட்டு வரேன்னாக்க ஸ்கூல்ல அவேர்னஸ் ப்ரோக்ராம், அதாவது படிப்போட முக்கியத்துவம், அதுவும் இல்லாம பேரண்ட்ஸுக்கு வந்து பிள்ளைகள் எஜுகேஷன் எவ்வளவு முக்கியம் அவைகளுக்கு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம், அதை வந்து நம்ம கரண்ட்லி பண்ணிட்டு வரோம். பட் இவென்ச்சுவலி எனக்கு என்ன ஒரு ஆசைன்னா அட்லீஸ்ட் ஒரு எஸ்டேட்னாலும் ஒரு தன்னிறைவு பெற்ற ஒரு எஸ்டேட்டா மாத்தி அங்க வந்து ரெஸ்டிங் சென்டர்ல இருந்து ஒரு கம்யூனிட்டி சென்டர் கட்டி அங்க உள்ளவங்க எல்லாம் எல்லாமே நல்லா இங்கிலீஷ் பேசணும், எல்லா வாய்ப்பும் அவங்களுக்கு கொடுக்கணும். தென் தே கேன் கம் அவுட் வந்துருவாங்க. அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். That's where I'm working on it right now. Creating opportunities, giving hope and faith, right? And guide them and they'll be fine. இப்போ கிட்டத்தட்ட எவ்வளவு அந்த நீங்க சொன்னீங்க மலையகம் கிட்ட அங்க வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு எஸ்டேட்ஸ் இருக்கும் இந்த மாதிரி? எனக்கு எக்ஸாக்ட்லி பட் அட்லீஸ்ட் மோர் தென் ஒரு 300-400 எஸ்டேட் இருக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பா வேற லாட். எல்லா ஸ்டேட்லயும் அப்படின்னா இந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல கஷ்டப்பட்டு ஒர்க் ஓகே. அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் கஷ்டப்படுறது வந்து நோ ப்ராப்ளம். என்னன்னா வந்து கஷ்டப்பட்டா தான் உழைக்கணும், கஷ்டப்படத்தான் வேணும். ஆனா அந்த கஷ்டப்படுறதுக்கு ஏற்ற ஊதியம் இல்ல, உரிமை இல்ல. அதான் இங்க உள்ள ப்ராப்ளம். அவளுக்கு அதுக்கேற்ற மாதிரி அவளுக்கு உரிமையும் இல்ல, அதுக்கேற்ற மாதிரி ஒரு சேலரியும் கிடையாது. ஒரு பேசிக் நீட்ஸே நெக்லெக்ட் பண்ணி தான் இருக்கு.
இன்னைக்கு பாருங்க, அங்கதான் பியூட்டிஃபுல் நல்ல தண்ணி எல்லாம் உள்ள பிரதேசம். அங்கேயே வீட்டுக்கு தண்ணி இல்லாம ரொம்ப தூரத்துக்கு கஷ்டப்பட்டு தண்ணி எடுக்க போவாங்க. ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒழுங்கா ஒரு வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது மக்களுக்கு, ரைட்? அப்ப அதை கட்டுறதுனா கூட சேவிங். அவங்க 20-25 வருஷம் அங்க ஒர்க் பண்ணி பார்த்தாலும் கூட பாத்தீங்கன்னா அதை ஹார்ட்லி சேவ் எனி மணி. என்னன்னா இன்னைக்கு வேலை செய்தாதான் இன்னைக்கு சாப்பிடலாம். மணி ஃபார் டுமாரோன்ற அளவு இருக்கப்படியா இந்த சேலஞ்சஸ் இருக்கு. ஸோ ஒன் திங் வி வாண்ட் டு எடுகேட் அண்ட் அது ஒரு வழிதான் ஒரு மாற்றத்தை கொண்டாடுறதுக்கான வழி. ஓகே, கஷ்டமா தான் இருக்கு கேட்கறதுக்கு. இப்ப பாத்தீங்கன்னாக்க இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்ப நான் கிட்டத்தட்ட லாஸ்ட் மந்த் ஒரு ஷோ ஒன்று பண்ணினேன். அந்த ஷோவுக்கு வந்து நம்மட திருக்குறள் பாட அறிவு வந்திருந்தாரு. அவர் என்னோட நல்ல நண்பர். நான் ஒரு 3 வருஷமா அவரோட நல்ல பழகிட்டு இருக்கேன். அவரோட பாட்டி கூட இந்த மாதிரி மலையத்துல, அதாவது அவங்க இந்தியாவில அவங்க தாத்தா போய் அப்படி செட்டில் ஆனவதான் யார் அறிவு பாடற அறிவோட பாட்டி. அப்ப அவங்க வந்து அடிக்கடி இவருக்கு அந்த அவனோட பேர் வந்து வள்ளியம்மா, அந்த ஸ்டோரி வந்து அறிவுக்கு சொல்லி சொல்லி வளர்த்துருக்காங்க. இப்படி கஷ்டப்பட்டு இந்த மாதிரி கோச்சில தான் வந்தேன் சொல்லி. அப்ப அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த என்ஜாமி பாட்டா இருக்கட்டும், அதுக்கு பிறகு இப்போ புது பாட்டு ரிலீஸ் பண்ணிருக்காரு போன வாரம், வள்ளியம்மா பேரன்னு சொல்லி ஸ்பாட்டிஃபைல வந்திருக்கு. அதுலயும் கூட இந்த மலைய பிரச்சனைய வந்து மைண்ட்ல வச்சு அந்த பெயின் ஸ்டோரி ஒரு பாட்டா பாடி இசையமைச்சு வெளியிட்டு இருக்காரு. ஏன்னா அவரு வந்து இப்ப நான் 2 பேரும் க்ளோஸா ஒர்க் பண்ணிருக்கேன். என்னன்னா ரைட், இந்த ஒரு பாட்டாலதான் இந்த பிரச்சனை வெளியில கொண்டு வரலாம். ஏதாச்சும் பண்ணி நம்ம வந்து இந்த இஷ்யூ வந்து நம்ம வி மஸ்ட் பிரிங் இட் டு தி இன்டர்நேஷனல் ஸ்டேஜ். கொண்டு இந்த மக்களுக்கு வந்து ஒரு வீடியோவை கொண்டு வரணும். ஒரு கலெக்டிவா எல்லாரும் சேர்ந்தாதான் ஒர்க் பண்ணலாம். ஸோ ஐம் ஒர்க்கிங் க்ளோஸ்லி வித் இட். அதுவும் இல்லாம நான் இந்த வருஷம் வந்து தமிழ்நாட்டுல அயலவர் தினம் நடக்கும். வெல்ஃபேர் போர்டுன்னு ஒன்று, அதுக்கு இந்த வாட்டி 2024 வந்து என்ன சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருந்தாங்க கனடால இருந்து. அதுக்கு நான் போயிருந்தேன். போயிட்டு அங்க கூட நான் பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ எனி ஸ்டேஜ் ஐ கெட் இந்த மலை பிரச்சனை தான் ஐ ஸ்பீக் அபவுட். என்னன்னா ஐ வாண்ட் டு கிரியேட் மேசிவ் அவேர்னஸ். வந்து ஐ வாண்ட் என்கரேஜ் மற்ற மக்களும் அங்க போய் பார்க்கணும். அங்க உள்ள நிலைமையில பார்த்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டூடெண்ட் சப்போர்ட் பண்ணலாம். இல்லைன்னா somehow they can able to. So அதை பண்ணிட்டு இருக்கேன். தென் இப்ப ஈவன் பாத்தீங்கன்னாக்க இப்ப அடுத்தடுத்து நிறைய ஷோ எல்லாம் பண்ண போறோம். அந்த மாதிரி ஒரு ஷோ பண்ண வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம வந்து இந்த விஷயங்களை வந்து வெளியில நம்ம கொண்டு வரலாம். இப்ப என்னன்னா பாத்தீங்கன்னா நிறைய பேர் lot of people don't know these things. இப்படி ஒரு கிரௌட் அங்க இருக்கிறாங்க, ரைட்? அதாவது இந்தியா ஒரு தொப்புள் குடி உறவுகள் மலையத்துல இந்த சிரமத்துல இருக்கிறாங்க. இந்த தொப்புள் குடி உறவு இலங்கையில இருந்தது இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த தமிழர்களையும் ஒன்று திரட்டி அணி திரட்டிய மேடை இந்த சீதமிழ் மேடை. ஆகவே நாங்க நன்றி கடன் பட்டிருக்கோம். மறக்க மாட்டோம், மறக்க முடியாது எங்களுக்கு. அதுன்றது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. சோ அதை வந்து we want to really expose. வெரி குட், வெரி குட். நல்ல முயற்சி தான், சீரியஸா ரொம்ப நல்ல முயற்சி. ஓகே, உங்க லைஃப்லயே நல்ல மறக்க முடியாத ஏதாவது ஒரு மெமரிஸ் இருக்கா? நிறைய இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு இந்த லைஃப்ல பாத்தீங்கன்னாக்க எவ்ரி திங் நான் யோசிக்கிறேன்னாக்க ஐ சீன் மெனி திங் இன் லைஃப். நிறைய மக்களை சந்திச்சிருக்கிறேன், ரைட்? அப்சைட் டவுன் லைஃப்ல வந்து நான் ரிஸ்க் எடுக்கிறது கூட ஐ டேக் எ சான்ஸ் அண்ட் ஐ ட்ரை அண்ட் ஐ நெவர் குவிட். அப்படியா இருக்கும்போது பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு சேலஞ்சிங்கா இருக்கும். அதே நேரத்துல சக்சஸும் வரும், ஃபெயிலியர் வரும், டிசப்பாயின்மெண்ட் எல்லாம் வரும். சந்தோஷமான டைம் சொல்லும்போது so many great memories, right? அதுல ஈவன் கனடா வந்து கூட இட் வாஸ் பியூட்டிஃபுல் ஒரு மூமெண்ட் தான் சொன்னேன். என்னன்னா வந்து தட்ஸ் சம்திங் தட் என்னோட ட்ரீம், ரைட்? நான் கனடா வந்ததை விட அமெரிக்கா போகணும் தான் முதல்ல பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் இங்க வந்து இறங்குனதே வந்து சம்திங் தட் ஐ நெவர் ஃபர்கெட். ஏன்னா அந்த டேட் கூட நான் ஞாபகம் வச்சுக்கேன், 1990. என்னன்னா தட்ஸ் சம்திங் தட் சேஞ்ச் மை லைஃப். Okay, good. I don't know what I probably will do it now. So that's something that இங்க வந்த நாள் வந்து எனக்கு மறக்க முடியாத நாள் ஒண்ணு. அது மட்டும் இல்லாம இப்ப சந்திக்கிற நபர்கள், நான் ஒவ்வொருத்தரையும் சந்திக்கும் போதெல்லாம் கூட இட் வாஸ் ஒரு யூனிவர்சல் கனெக்ஷன் தான் எதிர்பார்க்கறது. ஏன்னா வந்து ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் நான் எல்லாரையும் சந்திக்கிறேன்னு சொல்லி உங்களை இருக்கட்டும். அதுவும் இல்லாம நிறைய தொடர்புகள். ஏன்னா நான் வந்து என்னோட ஒவ்வொருத்தரையும் நான் சந்திக்கும் போதும் கூட ரைட்
இந்த மைண்ட்ல உள்ளதெல்லாம் வந்து நம்ம மக்களுக்கு ஒரு மாற்றம் வரணும், மக்களுக்கு ஒரு விடுதலை வரணும், நம்ம மக்கள் நல்லா இருக்கணும், right? அப்படின்னு பார்க்கும்போது ஐ கெட் கனெக்டட் வித் லாட் ஆஃப் லைக் மைண்டட் பீப்புள். இந்த விஷயம் ரொம்ப ஆர்வமா கேட்கறாங்க. கண்டிப்பா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, வித்தின் ஒரு 2-3 இயர்ஸ் இடையில ஒரு பெரிய சேஞ்ச் கண்டிப்பா வரும். டெஃபினட்டா நடக்கும், டெஃபினட்டா நடக்கும். இந்த லைஃப் எல்லாம் சொன்னீங்க, உங்களோட பர்சனல் லைஃப் எதுவுமே சொல்லவே இல்லையே. உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆனிச்ச, குழந்தைங்க, அத பத்தி எல்லாம் எதுவுமே ஷேர் பண்ணலையே. கண்டிப்பா, தட்ஸ் எனக்கு 3 குழந்தை இருக்கிறாங்க. டாக்டர் வந்து இப்பதான் யூனிவர்சிட்டிக்கு போறாங்க. She's went to she want to do the psychology in Waterloo. So she's going there. And even I take them Sri Lanka-க்கெல்லாம் நான் போகும்போதெல்லாம் கூட்டு போய், so they know they love traveling, எல்லாம் என்ஜாய் பண்ணிருக்காங்க. I also been to many countries. நான் கிட்டத்தட்ட ஒரு more than 40 country போயிருக்கேன். Oh, great. Okay. I love traveling. போயிருக்கேன். So they all very supportive for me. Charity வேலையா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து ஃபேமிலி சப்போர்ட்டிவ் நிறைய இருக்கு. அண்ட் ஆல்சோ ஐ ஹாவ் என்னோட டீச்சிங் ஃபேமிலி எல்லாம் பார்த்து எல்லாமே டீச்சிங் ஃபேமிலி தான். என்னோட சிஸ்டர் டீச்சர், மை பிரதர் வந்து இஸ் ஸ்கூல் பிரின்சிபல் இன் ஸ்ரீலங்கா, மை சிஸ்டர் இல்ல வந்து டீச்சர், எல்லாமே ஆல் இன் ஸ்ரீலங்கா தான். ஐ ஹேவ் 2 ஆமா, எவ்ரிபடி இன் டீச்சிங். என்னோட கடைசி பொண்ணு கூட கஜ்ரி வாஸ் ஆல்வேஸ் சேயிங் தட் ஷி வாண்ட் டு பிகம் a teacher, and then now she changed her mind and she want to be a psychologist. Okay. So, and then also one more thing சொல்றேன் என்னன்னா, இங்க ஸ்காப்ரோல இப்ப நான் இப்ப ஃபுல்லா ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தாலும், and also I'm taking care of the charity. அதே மாதிரி in Scarborough Markham and Eglintonல I have a store. It's called Helping Hand Outlet. Okay. Helping Hand Outletல பாத்தீங்கன்னு சொன்னா we have ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பிரைஸ்ல we give product. அதாவது ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட், எலக்ட்ரானிக்ஸ், பெட்டிங்ஸ், அப்புறம் வந்து கார்டனிங் ஐட்டம், அவுட்டோர் இன்டோர், அப்படி ரெனோவேஷன் ஐட்டம், ஆல் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட். நமக்கு வந்து அமேசான்ல இருந்து எங்களுக்கு ப்ராடக்ட் வரும், எவ்ரி வீக் வரும். இது என்னென்ன ப்ராடக்ட் வருதுன்னு நமக்கே தெரியாது. இட்ஸ் ஆல் சர்ப்ரைஸா தான் வில் கெட் திஸ் கிட். அத நான் அப்படியே ஒரு பின் மாதிரி எப்படி ஆக்சுவலா அமேசான்ல இருந்து எப்படி வருது? நீங்க வாங்குவீங்களா அமேசான்ல இருந்து, இல்லாட்டி எப்படி? ஆமாமா, அமேசான்ல இருந்து we get some, நம்ம ஒரு கன்செஷன் ரேட்டுக்கு எங்களுக்கு ஷேர் வர ப்ராடக்ட். அப்ப அதை வந்து நான் என்ன பண்ணுது, ஒரு ஹெல்பிங் நேச்சரோட வந்து ரொம்ப லோ பிரைஸுக்கு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ஸ்டேஸ்ல வந்து நம்ம 97 சென்ட்ஸ்க்கு எல்லா ப்ராடக்ட்டுமே கொடுக்குறது. அதுல $20 வர்த்தா இருக்கும், we sell it for 97 cents. அதே மாதிரி க்ளோதிங் எல்லாம் பாத்தீங்கன்னா $4, ஷூஸ் $4, வெரி லோ பிரைஸ். இப்ப நம்மகிட்ட நிறைய பேர் வந்து நியூ கமர்ஸ்ல நிறைய பேர் வந்து பெனிஃபிட் அடைகிறாங்க. அதுவும் இல்லாம இப்ப நியூ கமர்ஸ் வந்து பாருங்க, இப்ப வாலண்டியர்ஸ் நிறைய பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. they come and work as a volunteer. நம்ம வேர்ல்ட் ஆக்ஷன் அவுட்லெட்ல வேலை பார்ப்பாங்க. So when they do ஒரு 40-50 hours ஒர்க் பண்ணும்போது we'll give them a certificate எல்லாம் கொடுத்துரும். அது அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அவங்களுக்கு ஜாபுக்கா இருக்கட்டும், ஒர்க் பர்மிட் கன்வெர்ட் பண்றதுக்கு அதெல்லாம் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. டாப் ஆஃப் தட் அவங்க வாலண்டியர் பண்றபடி we'll give them அவங்களுக்கு தேவையான பொருட்களை அவங்களுக்கு நாங்க எடுத்துக்க சொல்றோம், ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். ஒரு $500 ப்ராடக்ட் நாங்க கொடுத்துருவோம். அதனால we get lots of volunteer. வந்து கிட்டத்தட்ட இந்த வருஷமே ஒரு 500 people came and எங்கள்கிட்ட வாலண்டியர் பண்ணி சர்டிபிகேட் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஓ குட், சூப்பர். லாஸ்ட் 6 month்லயே அந்த சர்வீஸும் பண்ணிட்டு வரப்ப. சோ நீங்க ஏதாவது அவார்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வாங்கிருக்கீங்களா? அவார்ட், எஸ். எனக்கு ஸ்ரீலங்கால வந்து ஒரு 2 yearsக்கு முன்னாடி ஒரு அவார்ட் கொடுத்தாங்க. BMICHல வந்து ஒரு ஹையஸ்ட் ஒரு கவர்மெண்ட் அவார்டு ஒன்று ஸ்ரீலங்கால கிடைச்சது. அதுவும் இல்லாம இங்க இந்தியாவில இந்த வாட்டி போயிருக்கும் போது அயலவர்த்தனத்துக்கு நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவங்க முன்னாடி ஒரு அவார்டு ஒன்று இந்த ஜனவரியில. அண்ட் தென் அது இல்லாம வேற வேற ஈவெண்ட் எல்லாம் போகும்போதெல்லாம் கூட ஆப்வியஸ்லி they recognize and they give awards. ஓ கிரேட், சூப்பருங்க. உங்களோட ஹாபிஸ்லாம் என்ன? எஸ், ஹாபிஸ் வந்து முன்னெல்லாம் நிறைய ஹாபிஸ் இருந்தது. இப்ப எல்லாம் வந்து டைம் கன்சர்னால நிறைய அப்படியே எலிமினேட் ஆயிட்டு இருக்கு. பட் ஐ ஹேவ் டு கெட் பேக் டு இட். எனக்கு ரீடிங் ரொம்ப பிடிக்கும். காலையிலேயே முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஐ ஆல்வேஸ் கெட் அப் at 5 o'clock. எழும்பி ஒரு வாக் பண்ணிட்டு ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு ஐ ரீட் ஒரு 1/2 hour ரீட் பண்ணுவேன்.
that's something that make me going. And Wow. அது then also I like, yeah. என்ன படிப்பீங்க? என்ன மாதிரி புக்ஸ் படிப்பீங்க? I study like leadership books, motivation, biography. ஓகே. அதெல்லாம் படிப்பேன். I am a fan of Tony Robbins. ஓகே. டோனி ராபின்ஸோட கோர்ஸ் பாத்தீங்கன்னா டேட் வித் டெஸ்டினி, சோ மெனி அவரோட லீடர்ஷிப் கோர்ஸ் இருக்கு. அதெல்லாம் எல்லாமே எடுத்திருக்கேன். ஐ கோ டு யூஎஸ் அண்ட் டேக் ஆல் தோஸ் கோர்சஸ். ஓ, ஓகே. அதை எடுத்திருக்கேன். அதே மாதிரி ராபின் சர்மாவோட புக்ஸ் படிப்பேன். ஐ பீன் டு ஹிஸ் செமினார் எல்லாம் போயிருக்கேன். So I love this kind of thing. அந்த மாதிரி செமினாருக்குலாம் போகும்போது யூ மீட் கிரேட் பீப்புள், லைக் மைண்டட் பீப்புள். யூ கெட் ஒரு ரிஃப்ரெஷ்ஷா இருக்கும். யூ ஹேவ் மோர் ஃபெய்த். என்ன லைஃப் பாத்தீங்கன்னா ஜேர்னில வந்து ஆல்வேஸ் வி ஹேவ் டு ட்ரை நியூ திங்ஸ், ரைட்? ஆல்வேஸ் வி ஹேவ் டு டேக் ரிஸ்க். வந்து அந்த ஸ்பிரிட்ல இருக்கணும்னு சொன்னாங்க. நம்ம ஸ்டேபிளா இருந்தோம்னா தான் செய்யலாம். அது இல்லாம ஐ டூ மெடிடேஷன் எவ்ரிடே. நான் காலைல எழும்பினோட மெடிடேட் பண்ணுவேன் டெய்லி. மார்னிங் எழும்பினோட ஒரு மெடிடேஷன். பிஃபோர் ஐ கோ டு பெட் I do meditation. So that keep me going. எவ்வளவு challenges வந்தாலும் somehow it's make me going. And I love movies. Movies வந்து நான் பாத்தீங்கன்னா ஈவன் இங்கிலீஷ் மூவியா இருக்கட்டும், தமிழ் மூவியா இருக்கட்டும், I'm the first person to go to that movie theater. Very first day, second day. அப்படியா? எல்லா மூவிஸும் பாத்துருவீங்களா? எல்லா மூவி பாத்துட்டு, but recently I missed a lot of them. என்னன்னா இந்த வேலை பலனால இப்ப 3 months, இப்ப லாஸ்ட் மந்த் இவென்ட்ஸ் செய்யறனால லாஸ்ட் 3-4 months I was super busy with event. அதுக்கு முன்னாடி ஜனவரில ஓபன் த ஹெல்பிங் அண்ட் அவுட், அதுல பிஸியா இருந்தேன். And then last year I was traveling a lot, Sri Lanka back and forth traveling பண்ணிருந்தபடியா I can do much, but I love traveling. Traveling something that ஒரு புது நாட்டுக்கு போகும்போது அந்த கல்ச்சர், the lifestyle, so much history to their native place, right? அப்ப அதெல்லாம் வந்து எனக்கு லைஃப்ல டிராவலிங், ரீடிங், ஜிம், மெடிடேஷன், யோகா, this is what make me going. Good, very good. நல்ல ஹெல்த் கான்ஷியஸ் இருக்கு உங்களுக்கு. வெரி குட். சரி, இப்போ வந்து ஏதாவது ஒரு விஷயம் நீங்க பண்ணிட்டு உங்க லைஃப்ல ரெக்ரெட் பண்ணிருக்கீங்களா? ஆஃப் கோர்ஸ். அதாவது ரிக்ரெட் பண்ணி ஐ வாண்ட் ரியலி அதை பத்தி ரொம்ப யோசிச்சு கவலைப்பட்டு இருக்க மாட்டேன். அதே நேரத்துல ஐ தாட் அந்த ஒரு சின்ன டிசிஷன் இஃப் ஐ வுட் மேக் எ டிஃபரெண்ட் டிசிஷன்னா கம்ப்ளீட் எல்லாமே சேஞ்ச் ஆயிருந்திருக்கும். ஆப்வியஸ்லி அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அநேகமா எல்லாருக்குமே இருந்திருக்கும். திங்க் பண்ணி பாருங்க. இட் கேன் பி உங்களோட டிராவல் பிளானா இருக்கட்டும், உங்களோட மேரேஜா இருக்கட்டும், சோ மெனி திங்ஸ், ரைட்? ஒரு ஒன் டிசிஷன் கேன் ரியலி சேஞ்ச் திங். பட் வாட் நான் இப்போ கூட பாத்தீங்கன்னா எவ்ரிடே ஐ ஹேவ் டு மேக் டிசிஷன், ரைட்? பட் அதுல வந்து அன்னைக்கு எது சரின்னு தோணுதோ I just do it. என்னன்னா nothing in our hand. We can only try and just move forward. அதனால நிறைய விஷயங்கள், பட் ஐ நெவர் லைஃப் லாங்ல ரெக்ரெட் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த அதெல்லாம் தாண்டியாச்சு. now more experience, right? ஒரு வேற விஷயனோட இருக்கப்படியா just keep moving, no? Great. கடைசியா இப்போ வந்து மக்களுக்கு ஏதாவது லைக் உங்க லைஃப் ஜர்னில ஏதாவது ஒரு அட்வைஸ் ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? You see, something even I tell my kids, right? என்னன்னா பாத்தீங்கன்னாக்க 30 years of experience. என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணக்கூடாதோ I probably done all those mistakes in my life, right? என்னென்னலாம் ரிஸ்க் எடுக்கக்கூடாது அதெல்லாம் நான் பண்ணிருக்கேன். So when you have the energy and the age and the money, right, we take everything very lightly, right? இப்ப என்னோட இருந்தவங்களே நிறைய பேர் பாத்தீங்கன்னா no longer, right? In early ages, right? There are a lot of things, life not in our hand, but we can make a clear decision and live positively, right? அதனால never regret. நேத்து நடந்தது முடிஞ்சு, ரைட்? அதை நம்ம நினைச்சோம்னாக்க we only get hurt. அதுல வந்து ஒண்ணுமே நடக்க போறோம். I always, whatever happened yesterday, forget about it. முடிஞ்ச விஷயம். So moving forward, what can we do? Learn from the mistakes and make a proper decision. அது very, very, very important. அப்புறம் வந்து saving is very important. என்னன்னா நம்ம எல்லாம் என்ன பண்ணோம்னாக்க லைஃப் எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு we spend more than what we make. அப்படி இல்லாம I would recommend everyone, whatever money that you make, take 10%, put into saving. That's for yourself in rainy days. Very, very important. ஏன்னா இப்போ உள்ள கரண்ட் சிச்சுவேஷனை பாத்தீங்கன்னா இன்ஃபிளேஷன், சேவிங், இன்கம் எல்லாமே ஒரு கொஸ்டின் மார்க்ல இருக்கும்போது you have to give priority and save money.
or 10%, whatever you make, you should put aside for yourself. That's very, very important. Second thing is, people, always critics irukada sevanga, right? No matter what you do, obviously people will complain, right? All this thing. Adella வந்து don't let anybody's opinion come to your heart. அப்படியே சைட்ல தூக்கி போட்டு உங்க மனசாட்சி என்ன சொல்லுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான். பின்னாடி பேசிட்டு இருப்பாங்க, நான் முன்னாடி போயிட்டே இருக்க வேண்டியதான். So that's something that I follow, ஏன்னா now I have ஒரு பெரிய கோலோட நோக்கி போயிட்டு இருக்கு. There are a lot of challenges, but still என்னை பொறுத்த வரைக்கும் I want to do what I want to do. I want to achieve something. அதனால வந்து எப்பவுமே மற்றவங்களை பத்தி கவலைப்படாம நம்ம மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரிக்கு போயிட்டே இருக்க வேண்டியதான். டோன்ட் ஃபர்கெட் டு சேவ் சம் மணி, ரைட்? அதே நேரத்தில் உங்களோட ஸ்கில்ல நீங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா இப்ப எல்லாம் வந்து டெக்னாலஜியா இருக்கும், எல்லாமே மாறிட்டு வரும்போது லைஃப் லாங் நம்ம படிச்சு தான் இருக்கணும், ரைட்? ஸோ இம்பார்ட்டன்ட். டைம் மேனேஜ்மெண்ட், ரைட்? இப்ப பாருங்க, இன்னைக்கு வாட்ஸ்அப் எல்லாம் வந்து இட்ஸ் டேக்கிங் லாட் ஆஃப் டைம், ரைட்? நான்லாம் வாட்ஸ்அப்ல எல்லாம் நிறைய குரூப்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை டு ரிலீவ் என்னன்னா இட்ஸ் டேக்கிங் லாட் ஆஃப் டைம், ரைட்? அதுவும் இல்லாம இப்ப பாருங்க, எல்லாமே இன்னைக்கு ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்றேன் என்னன்னாக்க, நான் வந்து பர்த்டே வந்து காலையில டெய்லி ஒரு 10 minutes 15 minutes ஸ்பெண்ட் பண்ணுவேன் போன்ல. எல்லாருக்கும் பர்த்டேக்கு நான் விஷ் பண்றது. என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 6,000 பேர் இந்த பர்த்டே லிஸ்ட் வச்சிருக்கிறேன். Oh my God. So sometimes I have to காலைல மார்னிங் சில நேரம் பாத்தீங்கன்னா சில ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கால் பண்ணுவாங்க. இப்ப லாஸ்ட் கொஞ்ச நாளா வந்து ஐ கைண்ட் ஆஃப் டிடன்ட் கெட் a chance to call for people. எனக்கு கால் பண்ணி கேட்பா ஐ ஓகேன்னு கேட்பாங்க. எனக்கு 15 years நான் கால் பண்ணிட்டு இருக்கேன். ஆல் தி சடன் கால் வரல. They won't know if I'm alive or not. அப்படி. So I always do that. I call for birthday. என்னன்னா அது something that at least I get a chance to speak with them. அது வந்து I feel good. They also feel good. ஏன்னா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா பர்த்டேனா ஃபேஸ்புக்ல பர்த்டே விஷ் பண்றாங்க, ஒரு மெசேஜ் பண்றாங்க, அந்த இன்டராக்டிவ் இல்லாம இருக்கு, ரைட்? When we speak with somebody, we share the energy and the love. அதை வந்து obviously they receive it, right? அது வந்து so important. Atleast நம்ம ஒரு ஃபோன் கால்னால அவர் வந்து இன்னைக்கு சந்தோஷமா இருக்க போறாருனாக்க, so why not? how long we gonna live here? இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு இருப்போமான்னு நமக்கு தெரியாது. So அதனால every single day we should see the other person. நம்ம ஒரு காட்லியா மத்தவங்களை பார்க்கணும். ஏன்னா அவங்களும் வந்து someone else daughter or son, someone else wife or husband, right? They also have the pains and எவ்வளவு விஷயங்களை தாண்டி தான் நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு விதமா நம்மளோட அறிவுமா இருக்கிறாங்க. அவங்கள நம்மளோட முடிஞ்சா ஒரு நாள் சரி நம்ம சந்தோஷமா வச்சிருந்தோம்னு சொன்னாங்க, அது ஒரு blessing தான். And another thing that I request your audience to read great books. There are a lot of beautiful books. Napoleon Hill book இருக்கு, Tony Robbins, there are plenty. நான் இப்ப என்ன பண்றது, ரீடிங் டைம் இல்லனால I have a Amazon Audible அந்த ஆப் வச்சிருக்கேன். அதுல வந்து கிட்டத்தட்ட என்ன பாத்தீங்கன்னா ஒரு 300-400 புக்ஸ் இருக்கு. அப்ப நான் காலைல வாக்கிங் போற நேரமா இருக்கட்டும், ஈவினிங்ல எல்லாம் I just listen to the Audible. அப்ப அது just keep me going, at least இந்த நெகட்டிவிட்டி எல்லாம் இல்லாம keep me positive. Oh, great. சூப்பருங்க. One more thing என்னன்னா, இப்ப இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு வந்து இப்போ ஒரு 20 years 30 years பேக் நம்ம தமிழ்நாடு எடுத்தீங்கன்னாக்க, அங்க வந்து அதாவது ஒரு 90s 80s எல்லாம் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் இந்தியாவுக்கு போனாலே இல்ல இந்தியால இருந்து ஒருத்தர் வெளிநாட்டுக்கு வந்தாலே இட்ஸ் பிக் திங்கா இருக்கும். இப்ப எல்லாம் வந்து அவன் வந்து பாருங்க, இப்ப டொரண்டோ மான்ட்ரியல் போற மாதிரி இந்தியா, சென்னையில இருந்து கனடா வராங்க, இந்தியால இருந்து யூஎஸ் போறாங்க, வராங்க. இட் பிகம் வெரி ஒரு வேர்ல்ட் பிகம் ஸ்மால். அதுவும் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க ஃபைனான்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னு சொன்னாக்க, இன்னைக்கு இந்தியால உள்ள, அதாவது ஒரு கிராமத்துல ஒரு விவசாயோட மகன்லாம் இன்னைக்கு கலிபோர்னியால சிலிக்கான் வேலியில ஓஹோன்னு இருக்காங்க. The reason why the education. இன்னைக்கு வந்து அந்த எடுகேஷன் தான் இன்னைக்கு தமிழ் மக்கள் வந்து உலகம் பூரா இந்த அளவுக்கு உயர்த்தின காரணமே அந்த எடுகேஷன் தான். அப்ப அந்த எக்ஸஸ் தான் நம்ம அதே தமிழ் தொப்புள் கொடு உறவுகள் இலங்கையில உள்ள மலைய மக்களா இருக்கட்டும், அந்த தமிழ் மக்களுக்கு அந்த எடுகேஷன் கொடுத்தாதான் அவங்களுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் கிரியேட் பண்ணலாம். பிகாஸ் தே போர்ன் தேர், அப்படியே அவங்க அந்த இடத்துலயே அதே நிலைமையிலே சாணும்ன்றது கிடையாது, ரைட்? நம்ம எல்லாம் நினைச்சோம்னாக்க அவனுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கலாம். ஸோ அதனால keep that in mind. தொடர்பு கொள்ளுங்க, let's work together and help this our community. அது என்னோட humble request. And then for yourself, take care. உங்களோட ஆடியன்ஸ் எல்லாம் take care your health. Food is so important. Drink lots of water. Stay positive. ஜாலியா லைஃப் ஒரு லைஃப் தான். Let's have a good life. Enjoy பண்ணிட்டு வாழ வேண்டியதான்.
ஓ கிரேட் கிரேட் கிரேட். ஓகே சூப்பர் சூப்பருங்க. ஓகே மக்களே பாத்தீங்களா, இவர் கடைசியில ஒண்ணு சொன்னாரு, ஞாபகம் இருக்கா? பாஸ்ட் பாஸ்ட் வந்து நீங்க போய் எப்பயுமே உங்களால எதுவுமே பண்ண முடியாது, மாத்த முடியாது. சோ ஃபியூச்சரும் உங்க கையில கிடையாது. சோ பிரசன்ட் மொமெண்ட், அந்த பிரசன்ட் மொமெண்ட்டை எப்படி நீங்க யூட்டிலைஸ் பண்ணுமோ அதை நீங்க கரெக்டா ஹேண்டில் பண்ணிட்டு நீங்க போய்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் அவர் வந்து எஜுகேஷன் பத்தி சொன்னாரு. டெஃபினட்டா எல்லாருமே படிக்கணுங்க. நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, நம்மளுக்கு தெரியாதவங்க. இப்ப நம்மளுக்கு தெரியாதவங்க இப்ப பாருங்க, மலையகம் மக்கள் இருக்காங்க இல்லையா? அவர் சொன்ன மாதிரி நம்மளால முடிஞ்சத டெஃபினட்டா எல்லாருக்கும் படிப்பு விஷயத்துல டெஃபினட்டா நம்மளுக்கு எல்லாருக்கும் நம்ம உதவி பண்ணுங்க. கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். அண்ட் சுபாஷ் ஃபார் ஷியோர், நானும் நெக்ஸ்ட் உங்களுக்கு நீங்க ஏதாவது வேணும்னா கண்டிப்பா ஐ ஹெல்ப் ஃபார் தட் மலையகம் மக்கள். அது நிச்சயமா நானும் என்னால முடிஞ்சது நான் ஷுவரா நான் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். எல்லாரும் சேர்ந்து நம்ம ஹெல்ப் பண்ணி டெஃபினட்டா நிறைய பேரை படிக்க வைக்கலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணது. Thank you so much. Thank really you. appreciate. வாய்ப்புக்கு நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களை இந்த டைமுக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ.